எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு தானே பேசுறேன் நான். 2021 எலெக்ஷன் முன்பாவே 2019 உங்களை பற்றி கடவுள் கூறினார். அதை குறித்து முன்னாடி சொல்லலாம்னு நினைச்சேன். ஒரு பெரிய ஐஎஸ் அதிகாரியை பார்த்து என் நண்பர் ஒரு இருந்தாரு, அவர்கிட்ட சொல்லி நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கணும், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் ஒரு விரோதமாக கடவுள் கருத்து நீட்டி இருக்கிறேன், 2020 எலெக்ஷன் தோற்றுவான்னு சொல்ல நினைச்சேன். அந்த அதிகாரி என்ன சொல்லிட்டாருன்னா, சிவன்மூர்த்தி அவங்க முதலமைச்சருக்கு நன்மை உள்ளதை சொன்னோம்னா சந்தோஷப்படுவாங்க, கெட்ட சொன்னா கோவப்படுவாங்க, ஆட்சியர்கள் கோவப்படுவாங்க, பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன் 2020 நீங்க தோற்க போறீங்கன்னு எனக்கு கடவுள் சொல்லிட்டாரு. அதே மாதிரிதான் 2026 உங்களை பற்றி கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் சொல்றேன், என் வார்த்தைகள்ல யாரும் கோவப்படாதீங்க. ஆதியிலே அதிக பாவங்கள் செய்தவன் யார்? எடப்பாடி பழனிசாமி. 2017 to 2021 முதலமைச்சராக இருக்கும்போது அதிக பாவம்னா ஊழல், லஞ்சம், என்ன செஞ்சா அதான் பாவங்கள். அது பாவம் அதுன்னு கடவுள் சொல்றாரு. நான் சொல்லுவேன், என்ன பாவம் செய்தார், எவ்வளவு ஊழல் செய்தார், எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு, எவ்வளவு சொத்து சேர்த்தாரு, என்னென்னு செய்தாருங்கிறது எடப்பாடி